ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரவாவில் மொறுன்னு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய், அதை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரவாவை எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் வந்து ஓகே, அதனால் அது போதும் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ரவையை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் லிக்யூடாக நீங்கள் வந்து அதை கிண்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக கிண்டிடாதீங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து வடைக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு ஓட்டை போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. போட்டு எடுத்துட்டு நல்ல மொறுன்னு இருந்ததுங்க. சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது, நல்லா வந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. பசங்கள்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. மொறுன்னு அந்த கொரன்னு சவுண்டோட ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.